நடிகர் மணிகண்டனின் மற்றொரு வெற்றி படம் என்ற பட்டியலில் இணைந்துள்ளது குடும்பஸ்தன். அதற்கேற்றபடியே படத்தின் வசூல் நிலவரம் இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி வெளியான இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வர்த்தக ரீதியிலும் வரவேற்பை பெற்று வருகிறது. குடும்பஸ்தன் படத்தின் கதை என்ன? காதலி வெண்ணிலா கதாபாத்திரத்தில் வரும் சான்வே மேகனாவை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறார் நவீன் கதாபாத்திரத்தில் வரும் மணிகண்டன். எதிர்ப்பு இருந்தாலும் நவீன் வீட்டிலேயே இருவருடைய வாழ்க்கையும் தொடங்குகிறது. தன்னை கேவலமாக நினைக்கும் அக்கா கணவர் ராஜேந்திரன் கதாபாத்திரத்தில் வரும் குரு சோமசுந்தரம் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கும் நவீனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் திடீரென வேலை பறிபோகிறது. என்றாலும் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பில் இருக்கும் அவர் கடன் வாங்கி குவிக்கிறார். அது அவரை எங்கு கொண்டு நிறுத்துகிறது என்பதை கலகலப்பாக சொல்கிறது படம். இந்த காலத்துக்கேற்ற கதையை இயக்கி இருக்கிறார் ராஜேஸ்வர் காளிசாமி. வழக்கமான குடும்ப கதை தான் என்றாலும் அந்த குடும்பத்தின் ஓட்டத்துக்காக நாயகன் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை ஏராள நகைச்சுவைகளுடன் தாராளமாக கொடுத்திருக்கும் திரைக்கதை தான் படத்தின் ஆக பெரும் பலம். நம் வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை எந்தவித சீரியஸ் தன்மையும் இன்றி முழுக்க முழுக்க ரகலையான விதத்துல ஜாலியாக சொல்லப்பட்ட இந்த குடும்பஸ்தன் படத்துக்கு தியேட்டர்ல ரசிகர்கள் வரவேற்பு கூடிட்டு வருகிறது. குடும்பஸ்தன் முதல் நாள்ல 1 கோடி, இரண்டாவது நாள்ல 2.2 கோடி, மூன்றாவது நாள்ல 3.2 கோடி, நான்காவது நாள்ல 1 கோடி வசூல் செய்துள்ளது. 5வது நாளான செவ்வாய்க்கிழமையும் 1 கோடி என சொல்றாங்க. மொத்தத்துல முதல் 5 நாட்கள்ல இந்திய அளவில் 8 கோடியை கடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தற்போது வசூல் நிலவரத்தை வைத்து பார்க்கும்போது 10 கோடி முதல் 12 கோடி வரையிலான பட்ஜெட்ல உருவான குடும்பஸ்தன் மணிகண்டனின் மற்றொரு வெற்றி படமாக உருவெடுத்துள்ளது. இந்த படம் பட்ஜெட்டை தாண்டி கூடுதல் லாபம் ஈட்டுவது உறுதி என திரை வர்த்தகர்கள் கூறுறாங்க. நக்லைட்ஸ் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் ஹீரோவாக நடித்துள்ள படம் தான் குடும்பஸ்தன். சினிமாக்காரன் எஸ் வினோத்குமார் தயாரித்துள்ள இந்த படத்தின் கதையை பிரசன்னா பாலச்சந்திரனும் ராஜேஸ்வர் காளிசாமியும் எழுதியிருக்கிறாங்க. சுஜித் சுப்பிரமணியம் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்துக்கு வைசாக் இசையமைத்திருக்கிறாரு.